அப்படியே எடுத்துக்கலாங்க. எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே முதல்ல சுட்ட தோசையும் நம்ம எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சிடலாம். எம்மி எம்மி டின்னர் ரெடிங்க. இது கூட வந்து சைட் டிஷ்டாட்டு தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமாட்டு இன்ஸ்டன்ட் தோசைக்கு வந்து காரசாரமாட்டு நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு நைட்டு டின்னர் பண்ண போகிறோங்க. டின்னருக்கு வந்து சவ்வரிசியும் உருளைக்கிழங்கும் வச்சு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சவ்வரிசியை ஊற போட்டுருணுங்க. 1 மணி நேரம் ஒரு நாளே ஊறிடும். நமக்கு மாவு சவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி நைட்டு டின்னர் பண்ண போகிறோங்க. அன்றைக்கி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே நைட்டு டின்னர் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு உரித்து எடுத்தாச்சுங்க. எல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். 2 உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் போட்டுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி போட்டனாலும் போடலாம். அது இல்லாட்டி போட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன். 2 உருளைக்கிழங்குங்க. உருளைக்கிழங்கு வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அரையாமல் இருந்துச்சுன்னா, டவுட்டாக இருந்துச்சுன்னா ரேஸை கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா சின்னதாட்டு அரைஞ்சிரும். பெருசாக போட்டால் உருண்டுக்கிட்டே வருங்க. இப்போ சவ்வரிசியும் நல்லா கழுவி வடிகட்டி எடுத்தாச்சு. இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. சவ்வரிசி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணுங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ஜீரகம் மட்டும்தாங்க. மசாலாவில் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயம், மல்லித்தழை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் உப்பு போட்டுக்கலாம். சவ்வரிசி இது வந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எப்போதுமே கம்மியாக எடுங்க, நிறைய எடுக்காதீங்க. சாப்பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றி இப்படி அடை மாதிரி தட்டுற அளவுக்கு இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாதிரி சவ்வரிசி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணணுங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. தண்ணி காணலன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி திக்னஸ்க்கு இருக்கணுங்க. நம்ம அடை மாதிரி கோரி வைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தோசை தவாவில் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினீங்கன்னா ஒட்டாமல் கிடைக்குங்க.
கல்லுக்கு ஹீட்டாகட்டும், மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதே மாவை வந்து நீங்கள் காய்ச்சி வடகமும் ஊற்றலாங்க. வடகம் ஊற்றினாலும் நல்லா சூப்பராக கிடைக்கும். கல்லுக்கு ஹீட்டாகட்டும், மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. வேகட்டுங்க. அடுப்பை மீடியத்தில் வைங்க. ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக வச்சு வேக வச்சுக்கணுங்க. வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். வாவ், சூப்பராக கிடச்சிருக்குங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. வெந்துருச்சு. இப்படி ஒட்டாமல் வரணுங்க தோசை தவால. பிளேட்டில் வச்சுக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. பார்த்த உடனே பசி தூண்டுதுங்க. அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு நம்ம சவ்வரிசி அடை பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம அடுத்தது ஒரு தடவை மாவு ஊற்றிக்கலாம். அப்படியே ஒரு கரண்டி ஊற்றி அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்னாஸாக போடணும், கொஞ்சம் தின்னமாக வைக்கணும், ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது. வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. நல்லா வேகட்டும். நல்லா வேகணுங்க, மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வேகணும். வெந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாங்க. எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே முதல்ல சுட்ட தோசையும் நம்ம எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சிடலாம். எம்மி எம்மி டின்னர் ரெடிங்க. இது கூட வந்து சைட் டிஷ்டாட்டு தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாட்டு இன்ஸ்டன்ட் தோசைக்கு வந்து காரசாரமாட்டு நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான டின்னருங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. காரசாரமான சட்னிக்கும் சவ்வரிசி அடைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை மாவு, இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ஈஸியும் கூட. இன்ஸ்டண்ட்டாக நம்ம சட்னி பண்ணிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பேச்சுலர் பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சூப்பரான ரெசிபி தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.